கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ரொம்ப அற்புதமான ஒரு ஆலோசனை. நம்ம வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என் மகனே, அடுத்தவனது கடனுக்கு நீ பொறுப்பாளி ஆகாதே. அடுத்தவன் தன் கடனை செலுத்த முடியாத போது நீ அக்கடனை செலுத்துவதாக வாக்குறுதி அளிக்கிறாயா? அடுத்தவன் வாங்கும் கடனுக்கு உன்னை பொறுப்பாளியாக ஆக்கி கொண்டாயா? அப்படியானால் நீ அகப்பட்டு கொண்டாய். உன் சொந்த வார்த்தைகளாலேயே நீ அகப்பட்டு கொண்டாய். நீ அடுத்தவனது அதிகாரத்தில் கீழ் இருக்கிறாய். எனவே அவனிடம் போய் உன்னை விடுவித்துக்கொள். உன்னை அக்கடனிலிருந்து விடுவிக்கும்படி வேண்டிக்கொள். அதுவரை தூங்காதே, ஓய்வு கொள்ள எண்ணாதே. வேட்டைக்காரனிடமிருந்து மான் தப்பி ஓடுவது போன்று நீ அந்த வலையிலிருந்து தப்பி ஓடு. வலையிலிருந்து பறவை தப்புவது போன்று தப்பிவிடு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகம் எவ்வளவாய் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. நிறைய நேரத்தில் நாம் பழகிவிட்டோம், என்ன செய்வது என்று சொல்லி சம்பந்தப்பட்ட நபரோடு நமக்கு இருக்கணும். அந்நியனுக்காக நம்ம ஜாமீன் போடுவது ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். தலையை அடமான வச்சாவது கொடுத்துடணும். இல்லைன்னா ஒருவேளை அவங்களுக்கு மரணம் சம்பவிக்குதுன்னா கூட அதை சரியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த இடத்த விற்று அவங்ககிட்ட கொடுத்துருங்க, இவங்ககிட்ட நான் கடன் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி சிலர் இருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சம்பந்தப்பட்ட நபரோடு பேசிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு அதில் விடிவு காலம் வந்துடும். அந்நியனுக்காக, அதாவது மற்ற சிநேகிதனுக்காக இவங்க கட்டிடுவாங்க, அவங்க கட்டிடுவாங்க, நான் ஜாமீன் போடுறேன் என்று நீங்கள் செய்யாதீங்கன்னு வேதம் சொல்லுது. அப்படி செஞ்சிட்டிங்கன்னா தூங்காதீங்க, ஓடுங்க. எப்படியாவது நம்ம இதுலேருந்து வெளியே வந்துடணும், அவன் நம்மளை கடன்காரன்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது என்கிற காரியத்தை இவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த ஆலோசனைகள்லாம் நமக்கு தேவையாக இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால முடிந்த அளவு யாருக்கும் ஜாமீன் போடாமல் உங்களால் முடிஞ்சால் கொடுங்க. உங்களால் என்ன ஃபேஸ் பண்ண முடியுமோ ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் தேவைக்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் கட்டாயம் கொடுத்துருவீங்க. ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைங்க. ஆனால் இன்னொருத்தங்க அப்படி இருப்பாங்களான்னு என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அதனால் ஒருவேளை அப்படிப்பட்ட சிக்கல்கள் இருந்தால் இன்றைக்கி நம்ம விடுவித்து கொள்ள தேவனிடத்தில் தூக்கம் வராமல் ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். எங்கள் அறிவு எங்கள் சிந்தனையும் குறைவுள்ளது. நாங்கள் ஏதாவது உமக்கு பிரியமில்லாத செய்திருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க சுவாமி. நாங்கள் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்காக நாங்கள் கையடிக்கக்கூடாதப்பா. ஞானமாக செயல்படணும். அவங்கள்ட்ட ஞானமாக பேச கிருபை செய்யும். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.